வணக்கம். திடீர் மாற்றம், திமுகவில் இணையும் மிகப்பெரிய கட்சி. மகிழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின், அதிர்ச்சியில் அதிமுக மற்றும் பாஜக. இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. குறிப்பாக தற்போது கூட்டணி வியூகங்களை அனைத்து கட்சிகளும் வகுத்து வருகின்றன. ஏற்கனவே அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி உறுதியாகிவிட்ட நிலையில் திமுக கூட்டணியில் எந்த சலசலப்பும் இல்லாமல் தற்போது வரை வலிமையாக இருந்து வருகிறது. குறிப்பாக புதிதாக பல்வேறு கட்சிகள் தான் திமுகவில் இணைந்து வருகின்றன. குறிப்பாக கமலஹாசன் அவர்களது மக்கள் நீதி மய்யம் கட்சி திமுகவில் இணைந்திருக்கிறது. அதேபோல் தொடர்ந்து பல்வேறு சிறிய கட்சிகளும் அதிமுக கூட்டணியிலிருந்து விலகி திமுக கூட்டணிக்கு தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். இது திமுக கூட்டணியை உடைக்க எண்ணிய எதிர்க்கட்சியினருக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இப்படிப்பட்ட நிலையில்தான் அதிமுக பாஜக கூட்டணிக்கு மேலும் அதிர்ச்சி தரும் வகையில் ஒரு சம்பவம் அரங்கேறி வருகிறது. அதாவது தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 6 ராஜ்யசபா எம்பிக்களில் 4 திமுகவிடமும் 2 அதிமுக வசமும் உள்ளது. இதில் திமுக சார்பாக போட்டியிட போகும் 4 ராஜ்யசபா எம்பி வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு விட்டார்கள். ஆனால் அதிமுக சார்பில் 2 இடங்களுக்கு கடும் இழுபறி நீடித்து வருகிறது. அதாவது அதிமுக கூட்டணியில் உள்ள தேமுதிக தொடர்ந்து ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டை அதிமுகவிடம் கேட்டு வருகிறது. அதன்படி நேற்று கூட புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், அரசியலில் நம்பிக்கை முக்கியம் என்றும் அதிமுகவுடன் ஏற்பட்ட ஒப்பந்தத்தின்படி நாங்கள் 5 மக்களவை தொகுதிகளும் ஒரு மாநிலங்களிடமும் பெறுவதாக உறுதி செய்யப்பட்டிருந்தது என்றும், எனவே அந்த நம்பிக்கையை காப்பது அதிமுகவின் கடமை என பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்தார். அதே நேரத்தில் திமுக தனது கூட்டணி கட்சியான மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசனுக்கு மாநில உறுப்பினர் பதவியை வழங்கியதை பாராட்டிய பிரேமலதா அவர்கள், திமுக தங்கள் வார்த்தையை நிறைவேற்றிவிட்டனர், நாங்களும் அதே நம்பிக்கையுடன் இருக்கிறோம் என கூறினார். இப்படிப்பட்ட நிலையில் மாநிலங்களவை தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியான நிலையில் அதிமுக தனது கூட்டணி கட்சியான தேமுதிகவிற்கு உறுதியளித்த மாநிலங்களவை வழங்குமா என்பது தற்போது அரசியல் வட்டாரங்களில் முக்கியமான கேள்வியாக மாறியுள்ளது. ஒருவேளை அதிமுக தேமுதிகவிற்கு ராஜ்யசபா எம்பி சீட் ஒதுக்காத பட்சத்தில் தேமுதிக கண்டிப்பாக அதிமுக கூட்டணியிலிருந்து விலகும் என்று கூறப்படுகிறது. அதே சமயம் எப்போதும் திமுகவை விமர்சித்து வரும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நேற்றைய தினம் திமுகவை பாராட்டியிருப்பதும் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் பல்வேறு கட்சிகள் போல் தேமுதிகவும் திமுக கூட்டணியில் இணையுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஒருவேளை தேமுதிகவும் திமுக கூட்டணியில் இணையும் பட்சத்தில் மேலும் திமுக கூட்டணியின் பலம் அதிகரிக்கும். இதனால் ராஜ்யசபா எம்பி சீட் விவகாரத்தில் அதிமுக என்ன மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து திமுகவிற்கு சாதகமாக பல்வேறு நிகழ்வுகள் அரங்கேறுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.